அனு, நீ இந்த புடவையில சூப்பரா இருக்கடி. பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க, கல்யாணம் கூடி வந்தா பொண்ணுக்கு தனி களை வந்துரும்னு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு. முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டா எல்லாம் நல்லபடியா தானா நடக்கும். அப்பா நான் அங்க வந்து உக்காந்துக்கிட்டுமா? டேய், உனக்கு தாண்டா நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல முகூர்த்த தேதி குறிப்போம், அதுக்கப்புறமா நீ இங்க வந்து உட்காரலாம். அதுக்கு தான் இந்த இடத்த விட்டுருக்கேன், புரியுதா? சரிப்பா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். டேய், எடுத்து பிச்சிடுவேன். ரஞ்சினி, அந்த ஸ்பெஷல் பாதாம் பால் எடுத்துட்டு வா. சரிண்ணே. ரம்யா, அந்த பாலை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. எல்லாரும் குடுமா. இந்தாங்க ஆண்டி. ஐயோ, இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, வேண்டாமே. இதெல்லாம் எங்க அண்ணனோட ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். இதுக்கே நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இன்னும் போக போக பாருங்க எங்க அண்ணன் எப்படி கலக்க போறாருன்னு. எடுங்க, எடுத்து குடிங்க. எடுத்துக்கோங்க ஆண்டி. அனு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். குருஜி, நல்ல முகூர்த்தம் எப்ப வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டே தான் இருக்கேன். இத பாருங்க குருஜி, கொஞ்சம் நிதானமாவே பாருங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்ல நாளா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஹரி ஓம், ஹரி ஓம். ரகுபதி சார், அதுக்கு முன்னாடி கல்யாண செலவு பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சுப்பிரமணி சார், உங்க சைடுல ஏதாவது டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு கல்யாணத்துக்கான பாதி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதுல என்ன சிரமம் இருக்கு சுப்பு சார்? எல்லா செலவும் எங்களோடதுன்னு ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே. இப்ப என்ன திடீர்னு? அதுக்கு இல்லை சார், அனு எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு செய்யாமல் நாங்கள் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? அதனால தான் சொல்கிறேன், அவள் கல்யாண செலவில் பாதி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு. ஹரி ஓம். முகூர்த்தத்துக்கு நல்ல நாளா அமைஞ்சிடுது. ரொம்ப சந்தோஷம். குருஜி, இத வாங்கிக்கோங்க. வச்சிருங்க. ஹரி ஓம். வாசிக்கலாம் இல்லையோ? கொஞ்சம் இருங்க குருஜி, இன்னும் வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டுமே. சரி. உங்க சைடுல வர வேண்டியவங்க இன்னும் யாராவது இருக்காங்களா? என் சைடுல ரஞ்சினியை தவிர சென்னையில எனக்கு யாருமே சொந்தம் கிடையாது. உங்க சைடுல யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். இல்ல இல்ல, எங்க சைடுல வர வேண்டியவங்க யாரும் இல்ல. நான் இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். உங்க பொண்ணு நிச்சயத்துக்கு நானும் வரலாம்ல? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க இங்க வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் சார். உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க சார், உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எனக்கு எதுக்கு மரியாதை எல்லாம்? உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். உட்காருமா. டேய் சம்பத், அப்பா சாருக்கு ஷேக் இன் பண்ணி ஒரு ஹலோ சொல்றா போ. சரிப்பா. ஹலோ சார். அப்பா. டேய் பரவாயில்ல, நீயும் அப்படியே செய்யலாம்.
வணக்கம் சார். ரஜினி, அந்த ஸ்பெஷல் பாதாம் பால் எடுத்துட்டு வந்து சாருக்கு கூட. ஆ இல்ல வேணாம், பரவாயில்ல. சார், நீங்க இங்க தைரியமா குடிக்கலாம். ஏன்னா இது நல்ல குவாலிட்டி பால் தான். ஆமா சார், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க குடிக்கலாம். இல்ல அப்படி இல்ல, வரும்போது பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. பால் எடுத்து போட்டதால கையெல்லாம் மண்ணா இருக்கு. ஏன் சார், இது ஒரு விஷயமா சார்? டேய் சம்பத், போய் தண்ணியும் டவலும் எடுத்துட்டு வா. போ. இல்ல வேண்டாம். சார் வாங்க. குருஜி, அவர் யாருன்னு தெரியுதா? அவரு தான் சூரிய பிரகாஷ், சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர். ஹரி ஓம். வாங்க சார். பரவாயில்ல சார், உள்ள வாங்க. இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? கை கழுவ. சுத்தமா கை கழுவிடுவீங்கல்ல, அப்போ வாங்க. இன்னும் என்ன சார் வேணும் உங்களுக்கு? சோப். நான் அதை கேட்கல, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இன்னும் உங்களுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? ஹேண்ட் வாஷ் ஏதாவது இருக்கா? எங்க வீட்ல நாங்க அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, சோப்பு தான் இருக்கு. என்ன கேட்ட? சார், நீங்க சொன்னதுக்காக உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அப்புறம் ஏன் சார் இங்க வந்தீங்க? அனு. அம்மாடி அனு, சூர்யா சார் தான் கையை கழுவிட்டாரே, இன்னும் என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? அங்க ஜோசியர் முகூர்த்த பத்திரிகை வாசிக்கணும்னு சொல்றாரு. டக்குன்னு டவலை கொடுத்து அழிச்சிட்டு வாயேன். இல்ல பரவாயில்ல. நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இன்னும் நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணணும்? நீங்க சொன்னதுக்காக உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும்
எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுல கல்யாணம்னா சும்மா இல்ல சார், நிறையவே வேலை இருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது சார். சூர்யா, ஆ, இந்தப்பா. நல்லா இருப்பா. பிந்து, என்னம்மா இன்னைக்கு? உனக்காக தான்ப்பா விரதம் இருக்கேன். உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறட்டும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இந்தாம்மா. வாங்கம்மா, உட்காருங்க. சூர்யா, நீ ஏதோ யோசனையில இருக்கியோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா? சாரிடா. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுமா. அப்படியா? நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அன்னைக்கே சொன்னியே உன் கடமை முடிஞ்சு போச்சுன்னு. அதனாலதான் நான் கேட்கல. இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம்மா. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவளுக்கு ரொம்ப நல்லது. அனுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியே, உன்னை பத்தி நீ எப்பப்பா யோசிக்க போற? அம்மா, விளக்குக்கு எண்ணெய் தின்னு திரியெல்லாம் கேட்டிருந்தீங்களே, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன். என்ன ஸ்டாக் நிறைய வச்சிருக்கல? ஏன்னா இந்த விரதத்துல விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லனா உன் முதலாளிக்காக நான் இருக்கிற விரதம் முழு பலன் தராது. அம்மா, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். 2 மாசம் 24 மணி நேரமும் விளக்கு நின்னு எரியற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா, வரமா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. அந்த கருமாரி அம்மன் என் மகனை நிச்சயம் கைவிட மாட்டா. எல்லாம் உன் மனசு போல நடக்கும்பா. சரி, எடுத்துக்கங்க. தேங்க்யூ. சார், புஷ்பா இஞ்சி டீனா இந்த காலனி முழுக்க செம்ம ஃபேமஸ் சார். நான் அடுப்பு மேல டீ பாத்திரத்தை வைக்க வேண்டியதுதான். அடுத்த செகண்டே எங்க வீட்ல இருந்து வர வாசனைக்கு இந்த காலனி செனங்க குழா அடியில இருந்து வாசல் வரைக்கும் புஷ்பா டீ போட்டுட்டு இருக்கா, புஷ்பா டீ போட்டுட்டு இருக்கான்னு பேசுவாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆமா சார், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் சார். உண்மையை சொல்லணும்னா, நான் இவளை பொண்ணு பார்க்க போகும்போது இதே மாதிரி தான் சுட சுட ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்தா. அந்த டேஸ்ட் நாக்குல பட்டதும் அப்படியே மயங்கிட்டேன் சார் நான். மயங்கிட்டேன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். அந்த ருசியில அப்படியே மயங்கிட்டேன். அந்த மயக்கத்திலே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் இவன் முகத்தையே நான் பார்த்தேன். பாருங்க சார், இப்படி ஆளையே மயக்கிற மாதிரி பேசுறது. இதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு சுப்புன்னு பேரை வச்சதுக்கு பதிலா மப்புன்னு பேர் வச்சிருக்கலான்னு. சார், டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு சார், தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நம்ம டீ குடிக்கிறோங்கிறது நம்ம காது கூட தெரியணும். சரியா? இது வர்றா, உங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு.
என்ன சுப்பு சாருக்கு போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கற? அவரு இவ்ளோ பெரிய இடத்துல இருந்து வராரு. அதுக்கு என்ன இப்போ? அவர் தான் சொன்னார்ல, அவரும் நம்மள மாதிரி படிப்படியா வளர்ந்தவருன்னு. சரி சரி புடவை வாங்க கடைக்கு போனோம், நீ கிளம்பு. அது ஒரு அலைச்சல் இருக்குல்ல இப்போ. சரி சுப்பு, உனக்கு கலப்பா இருந்துச்சுன்னா நீ வீட்லயே இரு, நான் சாரை கூட்டிட்டு போறேன். சார் என் கூட வருவீங்கல்ல? போலாம். அம்மா, சார் புடவை கடைக்கெல்லாம் வர மாட்டாரு. சார் அங்கெல்லாம் கூட்டிட்டு போனா ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடும். அவர் எவ்வளவு பெரிய விஐபின்னு உனக்கு தெரியும்ல. ஏன் மார்க்கெட் போனாரே அப்ப மட்டும்? அனு பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். அப்பா, நீங்க அம்மா கூட கடைக்கு போயிட்டு வாங்க. சூர்யா சார் வீட்லயே இருக்கட்டும். எப்படியும் வீட்ல க்ளீன் பண்ற வேலை இருக்குல்ல. அனு என்ன உளற? சூர்யா சார் வீட்டை க்ளீன் பண்ணுவாரா? பரவாயில்ல சுப்பு சார், வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் ஒண்ணுதான், நான் பண்றேன். அப்பா, நீங்க கிளம்புங்க, அவர் செய்யட்டும். புஷ்பா போலாமா? நீ கிளம்பு. இத புடி, அத வாங்கு. சார் நான் வரேன் சார். சார் வரேன் சார். வரேன்டி. மேம், யா ஃபைல். சப்னா, மேம் அனுவை வர சொல்லு. மேம், அனு இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. வரலையா? ஏன் தெரியல மேம், அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சொல்லாம எப்படி லீவ் போடுறா? ஐ மீன், ஒரு லீவ் அப்ளிகேஷன் இல்ல, ப்ரேயர் நோட்டீஸ் இல்ல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கணும்ல. சீரியஸ்லி டிஸ்கஸ்டிங். ஆனா மேம், அனு எப்பயுமே அப்படிதான். வித்தவுட் இன்டர்வியூ கம்பெனில ஜாயின் பண்ணா மேபி சூர்யா சார் கிட்ட கூட போன்ல பேசி பெர்மிஷன் வாங்கிருக்கலாமே. Swapna, do you know there is something called crossing the limits? And you're exactly doing the same right now. நீ உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை மட்டும் பாரு. And உன்கிட்ட ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. Got it? சாரி மேம். சரி போ. சூர்யா சாரும் இல்ல, இவளையும் ஆளை காணல. Bullshit. This can't be just a coincidence. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். Let me find out. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார், நீங்க உட்காருங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லு, பண்றேன். ப்ளீஸ் சார், ஒண்ணும் வேண்டாம் சார், நீங்க சும்மா இருந்தாலே போதும். சூர்யா சார் எங்க வீட்ல வேலை செய்யறாருன்னு நம்ம ஆபீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். செய்யற வேலையில மனசு இல்லைன்னா எதுவுமே சரியா நடக்காது. விடுங்க சார், நானே பண்ணிக்கிறேன்.
என்னமோ சொல்லணும்னு வந்தீங்க, இப்ப சொல்லு. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட பேசணும்னு தானே உங்க அப்பா அம்மாவை கடைக்கு போக சொன்னேன். இதெல்லாம் மட்டும் நல்லா புரியுதுல, ஆனா அது மட்டும் உங்களுக்கு புரியல. அதுனா? அதுனா அதான் சார். அதான்னா எது? சரி விடுங்க. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, விடுங்க. சார் என்ன பண்றீங்க? கையை விடுங்க. என்ன பண்றீங்க சார்? கையை விடுங்க சார். கையை விடுங்க சார். சார் உங்களுக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல்ல சார்? விளையாட்டா? ஆமா, விளையாட்டு தான். நான் ஒரு கேம் சொல்றேன், விளையாடுறீங்களா? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். will you சார்? என்ன இது திடீர்னு? இப்ப பதில் சொல்ல முடியுமா முடியாதா? ஓகே, சொல்றேன். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆமா இல்ல அது ரெண்டுத்துல ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். நீளமா லெக்சர்லாம் தரக்கூடாது. ஓ, ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அலௌடா? ஓகே, கேளு. ஒரு நல்ல வீட்டுக்கு நான் மருமகளா போகணுங்கிற ஆசை உங்களுக்கு நிஜமாவே இருக்கா? ஆமா. நான் சம்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா. நானும் உங்களை நம்புறேன்னு நீங்க நம்புறீங்க தானே? ஆமா. ஐ லவ் யூன்னு சொல்றதை விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்ற வார்த்தைக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்குன்னு நீங்க இப்போ நம்புறீங்க தானே? ஆமா. அப்போ இஷ்டமே இல்லாம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்றது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார், தெரியுமா தெரியாதா? எல்லா கேள்விக்கும் ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லிட முடியாதானோ? புரிஞ்சுக்கோ. இல்ல சார், எனக்கு புரியல. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு பதில் சொல்லிட்டு இந்த கேள்விக்கு மட்டும் ஏன் அப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கிறதா நல்லது. நம்ம போய் சேர்ற இடத்தை விட நாம போற பயணம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா யதார்த்தமானது. வர்றதையெல்லாம் வரவுல வைக்கணும்னு நீ தானே சொன்ன. சில கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிட்டா வாழ்க்கையே குழப்பமாயிடும். யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறது மட்டும்தான் உண்மையானது. எப்போ யாரை விட்டு பிரிஞ்சு யார் கூட சேருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நிச்சயம் இல்லாத பயணம் தான் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் பதில் தேடாத, நிம்மதி போயிடும். சில கேள்விகள் கேள்விகளாவே இருக்கட்டும். ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? டேய், நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா கூப்பிட்டு வந்து அடிக்கிறீங்க? டேய், சொல்லிட்டு அடிக்கிறா. டேய் வேணாண்டா. டேய் வலிக்குதுடா, விடுங்கடா. கெஞ்சி கேட்கறா, என்ன விடுங்கடா. டேய் யாராதீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் நான் யார் தெரியுமாடா? டேய் நீ யாருன்னு எங்களுக்கு தெரிய வேணாம். ரகுபதி பத்தி உனக்கு தெரியுமா? ரகுபதியா? எந்த ரகுபதி? எனக்கு யாரும் தெரியாது. என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், எங்களை பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? உன்னை இப்படி எல்லாம் விசாரிச்சா சரி வராது. உன்னை எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. காமிக்கவா எங்க ஆட்டத்தை, இல்ல நீயா வாயை திறக்கிறியா? இங்க பாருங்க, எனக்கு எந்த ரகுபதியும் தெரியாது. என்ன ஒழுங்கு மரியாதையா விட்டுட்டா நல்லது. இல்லனா
இல்லனா எங்க எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருவியா? எவ்வளவு திமிருடா உனக்கு. அம்மா உனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் செட் ஆகாது, அடியும் செட் ஆகாது. உனக்கு மூணு எண்ணுவேன். ஐயோ ரகுபதி யாரும் சொல்லல. சொல்றேன் சார் சொல்லிடுறேன் சார். 3 எல்லாம் எனி டைம் வேஸ்ட் பண்ணணும் பாஸ். பாஸ் சொல்லிடுறேன் பாஸ் சொல்லிடுறேன் பாஸ். ஐயோ அம்மா. முதல்ல தெரியாதுன்னு இப்ப பாஸ்ன்னு மரியாதை எல்லாம் கொடுக்குற. அதெல்லாம் சும்மா சொன்னேன் பாஸ். அத போய் நம்பிட்டீங்களே பாஸ். இப்ப கேளுங்க தலைவரே, எப்படி சொல்றேன்னு பாருங்க தெய்வமே. டேய் இங்க பாருங்கடா, சாதனத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்ங்கறா தெய்வம்ங்கறா. சரி மேல சொல்லு. அது வந்து பாஸ், புஷ்பா, என்ன புஷ்பா இது? வீடு முன்னால ஒரே மண்ணா இருக்கு. பொழுது போலன்னு நான் தான் கொண்டு வந்து போட்டேன். என்னமோ வீட்டுக்கு புதுசா வர மாதிரி கேள்வி கேக்குற. எவ்வளவு பெருக்குனாலும் அது அப்படிதான் இருக்கு. பழைய வீடு இல்லையா? இப்போ எதுக்கு தேவையில்லாம பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற? எனக்கு எதுக்கு பெட்ஷீட்? நான் தான் அப்படியே படுத்துக்குவேன்ல. உனக்குன்னு யார் சொன்னது சுப்பு? அப்ப யாருக்கு? சூர்யா சார் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரு நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம வீட்டை கொஞ்சம் சுத்த பத்தமா வச்சுக்க வேணாமா? அவர் நம்ம காலனிக்கு வர்றதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட சிரிச்சு சகஜமா பேசி பழகுறாருன்னா சும்மாவா? அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். சொல்ல போனா அவர் கால் படுற இடம் எல்லாம் இந்த மெத்துன்னு இந்த தார் போட்டு அத போட்டு வைக்கணும். ஐயோ, தார் போட்டு இல்ல, கார்பெட் போட்டு வைக்கணும். அதான். நீ சொல்றது என்னமோ நிஜம்தான் புஷ்பா. அவர் பெரிய மனுஷன் மட்டும் இல்ல, அவருக்கு கடவுள் மாதிரி பெரிய மனசு. ஆமாப்பா, கடவுள் மாதிரிதான். உங்க 2 பேருக்கும் வரம் கொடுத்த கடவுள் அவரு. ஆனா எனக்கு மட்டும் சாபம் கொடுத்துட்டாரேப்பா. சொத்து அந்தஸ்து எல்லாம் வானத்தை தொடர அளவுக்கு இருந்தாலும் அவர் கால் மட்டும் பூமியை விட்டு நகரவே இல்லை பாத்தியா? அதனாலதான் அவர் தொட்ட விஷயம் எல்லாம் நல்லா தொடங்குது. கொஞ்சம் தலகணம் கூட இல்ல, திமிர் இல்ல, வெட்டி பந்தா இல்ல, ஆடம்பரம் இல்ல. ஆரம்பத்துல நம்ம அனு அவர் ஏன் எதுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு கூட சின்னதா ஒரு டவுட் இருந்தது. ஆனா அவர் வளர்ந்த விதத்தை அவரே சொன்னாரு பாத்தியா? அதை கேட்ட பிறகுதான் எனக்கு அவர் மேல இருந்த மரியாதை பல மடங்கு கூடி போச்சு. உண்மையை சொல்லணும்னா அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. கிருஷ்ணர் மாதிரியா? அப்படின்னா கிருஷ்ணர் யாரு? துவாரகைக்கே மகாராஜா. அப்படிப்பட்ட பணக்கார கிருஷ்ணர் அவருடைய ஏழை ஃப்ரெண்டு குச்சேலனை அவர் வீட்டுக்கே தேடி வரலையா? ஒரு பிடி அவுல்ல அந்த ஏழை குச்சேலன் கஷ்டத்தை தீக்கலையா? அந்த மாதிரிதான். அதத்தான் சொன்னேன். குசேலனை நீ நேரா பாத்திருக்கிய சுப்பு? சும்மா முறைக்காத, உன்னை கிண்டல் பண்ண சொன்னேன். எனக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கிற ஒரு ஏழை அப்பா அந்த குசேலன். அப்படிப்பட்ட ஏழை வீட்டுக்கு தான் இஷ்டப்பட்டு தேடி போனாரா கிருஷ்ணர். சூர்யா சாரை பார்க்கும்போது அதுதான் சுப்பு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆச்சரியம் புஷ்பா இது! எப்பாவது நீ கூட கரெக்டா பேசிடுறல்ல? உனக்கு என்ன இவ்வளவு கொழுப்புன்னு உன்கிட்ட கோவமா கேட்கணும் போல தோணுது. இருந்தாலும் உன்னை கோவப்படாம ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம அனுவுக்கு நம்ம நினைக்காத இவ்ளோ பெரிய இடத்துல நிச்சயமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம சூர்யா சாரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோடயே இருந்து இவ்ளோ உதவியும் பண்றாரே, அதான். நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல சுப்பு? இந்த எண்ணம் தான்ப்பா இன்னி வரைக்கும் இந்த கல்யாண பந்தத்துல என் கைய கட்டி போட்டிருக்கு. உங்க 2 பேரோட சந்தோஷம் தான்ப்பா என் லட்சியம். இருந்தாலும் சூர்யா சார் இப்படி எல்லாம் வந்து என் கல்யாணத்துக்காக
தன் உடம்ப வருத்திக்கிட்டு வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அவரை நான் இனிமே இங்க வர விட மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துக்காவது அவரை இந்த பக்கம் எட்டி பார்க்காம பண்றேன் பாருங்க. சொல்ல போனா இது ஒரு சுயநலம் தான்ப்பா. அவர் கண் முன்னாடி நான் எப்படிப்பா இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டு? சார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா சார். இவனை வளைச்சு போட்டுதான் அந்த ரகுபதி காய் நகர்த்தி இருக்கா சார். ஏய் சொல்றா. ஐயா நீங்களா? வணக்கம் முதலாளி. என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. ஆவுனா இந்த பிரதர் என்னை சுட பாக்குறாரு முதலாளி. ஏய் இப்ப நான் பிரதர் ஆயிட்டேனா? சுப்புவுக்கு என்ன துரோகம் பண்ணியோ அதை சொல்லுடா. சொல்றாங்கிற சுப்பு விஷயத்துல நான் ஒன்றும் பண்ணல முதலாளி. எல்லாம் அந்த ரகுபதி தான். அவன் சொன்னதை நான் அப்படியே செஞ்ச முதலாளி. நானா பண்ணல. ஒரு பிஸ்னஸ் மேனோட மனசு இன்னொரு பிஸ்னஸ் மேனுக்கு தான் புரியும்பாங்க. ரகுபதி சார் கொடுக்குறன்ற பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்னபடிலாம் செஞ்சேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முதலாளி. டேய் நீ பண்ணது சொல்றான்னா சொல்றா. ரகுபதி என்கிட்ட அதிகமா பணம் தந்து கடை பத்திரத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அந்த கடை பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு சுப்புவை வசமா மாட்ட வச்சு அவர் பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதா ரகுபதியோட பிளான் முதலாளி. அந்த பத்திரத்துல நீ ஏதாவது கையெழுத்து போட்டியா? இல்ல முதலாளி, இல்ல. பேப்பர்ல இங்க தான் இருக்கு. ஆனா நான் கையெழுத்து போடல முதலாளி. அந்த கடை சுப்பிரமணி சாருக்கு சொந்தமானது. அவர் கைக்கு தான் போகணும். ஆமா முதலாளி, அது சுப்பு கடை தான். ஓ தப்பு தப்பு. ஆமா முதலாளி, அது சுப்பு சார் கடை தான். அவருக்கு தான் போகணும். நன்றி முதலாளி. வர முதலாளி. சார் ரகுபதி ரொம்ப மோசமானவன். நம்ம கம்பெனி கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக அணுவை தான் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பார்க்கறான். நீங்க அணுவோட நல்லதுக்காக அங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கல்யாணத்தினால அணுவுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. இதை உடனடியா நிப்பாட்டி ஆகணும் சார். ஆமா, ஆனா சட்டுன்னு போய் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியாது. சுப்பிரமணியும் புஷ்பாவும் ரகுபதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை முதல்ல டேமேஜ் பண்ணணும். ரகுபதி எப்படிப்பட்டவங்கிறத அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்படியே இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காலனியில் இருக்க போறீங்க? எனக்கு தெரியல பங்கஜ். எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காரியம் கச்சிதமா முடியாம இந்த சூர்யா எதையும் விட்டு வைக்க மாட்டான். அவங்க வராங்கன்னு ஆக்ட் பண்றியா? எழுந்துருங்கல்ல. முட்டா பையன் மவன எழுந்துடலாம். எழுந்துச்சு ஓடுறான். முடியலப்பா. டேய் உன்னை விட 2 மடங்கு வயசு அதிகம் அந்த ஆளுக்கு. அந்த ஆளே ஓடிட்டு இருக்கான். உன்னால ஓட முடியலன்னா இவங்க என்னடா நினைப்பாங்க? எழுந்துடுறான். எழுந்துச்சு ஓடுறான். முடியலப்பா, என்னால முடியலப்பா. இதுக்கு மேல ஒன்னா சேர்த்துருவோம்ப்பா. எனக்கு மட்டும் என்னடா நான் முடிச்சுட்டா ஓடுறேன். அப்பா ஒன்னாலே முடியலன்னா வந்து உக்காந்துக்க போவா. ஆமாண்டா எனக்கும் முடியல.
சூர்யா சார் ஆபீஸ்ல இல்லனா such a headache for me. சார் எங்க போனாருன்னு தெரியலையே. காஃபி கேட்டேன். ஹலோ, ஒரு காஃபி கேட்டேன். நைட்டு தான் அனுப்புவியா? இடியட். Send me immediately. அந்த ஆக்டிங் குவீனையும் காணோம், சாரையும் காணோம். சூர்யா சார் ஒருவேளை சிச்சி, நோ 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 நோ, தட் கான் பி. அந்த திருஷ்டி பொம்மை கிட்ட ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருக்கேன். சூர்யா சார் கூட பேசக்கூடாதுன்னு. கத்தியா பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு ஃப்ராடு பண்ற அளவுக்கா அவளுக்கு தில்ல இருக்கும்? சச்சா, நோ சான்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன். காஃபி. இதுக்கு இவ்ளோ நேரமா? காஃபி எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்கு தான் வந்தேன். அந்த நேரம் பார்த்து சந்திரா சார் வந்தாரு. கிரீன் டீ கேட்டாரு. அவருக்கு கிரீன் டீ கொடுத்துட்டு இங்க வர மேடம். சாரி மேடம். சந்திர பிரகாஷ் சார் ஆபீஸ்க்கு வந்திருக்காரா? ஆமா மேடம், சாரோட கேபின்ல தான் இருக்காரு. சந்திரா சார் ஆபீஸ்க்கு வந்திருக்காரா? May I come in, sir? Yeah, come in. Good morning, sir. Good morning. Sir, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. Anything that can I help you? No, nothing wrong. By the way, அண்ணா எங்க? சூர்யா சார் 3 நாளா ஆபீஸ்க்கு வரல. ஒரு வாரம் லீவ் வேற சொல்லிருக்காரு. What? ஒரு வாரமா? எங்க போயிருக்காரு அப்படி? I don't know, sir. What do you mean you don't know, மீரா? உனக்கே தெரியலனா என்ன அர்த்தம்? உன்னை கேட்டுதான் அவர் எல்லா ப்ரோக்ராமும் சொல்லுவாரு. ஓ ஷிட். அண்ணனோட ஷெட்யூல்ல புது பொண்ணு. அவ பேர் என்ன? அனு. அவதான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கால? ஆஹா, நோ சார். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு கூட இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. அவளை பத்தி நான் என்னன்னு சொல்றது சார்? அவ எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள்னா, அவ நினைச்ச நேரம் ஆபீஸ்க்கு வரா, நினைச்ச டைம்ல போயிடுறா. அவ ஆபீஸ்ல என்ன வேலை பண்றான்னு இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது சார். அவளை ஹேண்டில் பண்ணி எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கே தெரியும் தானே? யா ஐ நோ மீரா. சார், சூர்யா சார் திரும்பி வர வரைக்கும் என்கிட்ட தான் இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? யா ஷூர், டெல் மீ மீரா. சார், இன்னைக்கு எப்படியும் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இன்னைக்கு நீங்களே சாரோட பொசிஷன்ல இருந்து எடுத்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்றேன் சார். Sure, why not? I can be your boss today itself, huh? Thank you, sir. Have a good day, sir. Have a good day, Meera. I'll call you when you record. Sure, sir. Meera. Sir. இந்த டைம் எல்லாம் தப்பா இருக்கு. கொஞ்சம் இந்த பேட்டரியை மாத்த சொல்லிருங்க. Okay, sir. வயசுல எவ்வளவு பெரியவர், ஆனா எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கரெக்ட் தானே அனு? ஆமாப்பா, 100% கரெக்ட். நான் எப்போ உங்க பக்கம் தான். சூர்யா சார்
எப்பவுமே சூப்பர் ஃபிட் சூப்பர் ஸ்ட்ராங். என்ன கல்யாணம் மாப்பிள்ளையோ போறா குதிரானா 3 ரவுண்டு தாங்க மாட்டான், விழுந்துட்டான் சோப்பலாங்கி பையன். அவன் சின்ன பையன் சுப்பு. அதனால தான் சொல்றேன், சின்ன பையன், அதுவும் வாலிப பையன், இன்னும் சுறுசுறுப்பா இருக்க வேணா. அவனுக்கு பழக்கம் இல்லையா என்னமோ? ஆமா, அவங்க சொல்றது சரிதான், அவனுக்கு பழக்கம் இல்ல. பாத்தியா சுப்பு, சாரு என் பக்கம்தான். பழக்கம் இல்லைன்னா என்ன, பழக்கப்படுத்திக்கணும். சார் அவனோட வயசுல எவ்வளவு பெரியவர், ஆனா எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கரெக்ட் தானே வேணும்? ஆமாப்பா, 100% கரெக்ட். நான் எப்போ உங்க பக்கம் தான். சூர்யா சார் எப்பவுமே சூப்பர் ஃபிட் சூப்பர் ஸ்ட்ராங். இவங்க 2 பேரும் இப்படிதான் சார், எப்ப பார்த்தாலும் ஒரே பக்கம். இந்த வீட்ல நான் மட்டும் தனி சார். ஏதாவது கேட்டா நாங்க 2 பேரும் ஒரே டீம் அப்படின்னுவாங்க. டீம்? அதான் சார், உங்களுக்காகவே ஸ்பெஷலா கேசரி பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிடுவீங்கன்னு முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய தூக்கலாவே போட்டிருக்கேன். சாப்பிடுங்க சார். நீங்க தான் எக் ரைஸ் எல்லாம் பண்றீங்கல்ல? ஹலோ, அது எக் ரைஸ் இல்ல, எக்ஸசைஸ். அதான் சார், சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. எனக்கு ஸ்வீட்லாம் வேண்டாம். ஏன் சார், ஸ்வீட் பிடிக்காதா? உங்களுக்காக முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார். சரி. தேங்க்யூ. இந்த சுப்பு சார், உங்களுக்கு சூட இட்லி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார், சாப்பிடுங்க சார். அங்க பாருங்க சார் சுப்புவ, கேசரி எப்படி சாப்பிடுதுன்னு. கேசரி கிடைச்சா போதும், மத்த யாருக்கும் என்ன ஆனாலும் கவலை இல்ல. அது அப்படியே லபக்கு லபக்குன்னு வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. திருவாளர் சுப்பிரமணிய கேசரி கொண்டானவர்களே, சாப்பிடுங்க, நன்றாக சாப்பிடுங்கள். நல்லா அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு அரைத்து அரைத்து உண்ணுங்கள். தங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன் மகாராணி புஷ்பராணி அவர்களே. நல்லா ஓடியாச்சு, இது உனக்கு தேவைதான். அம்மா, அப்பா கூட நல்லாவே ஓடினாங்க. ஆனா அந்த சம்பத் பாத்தீங்களா, ஓட ஆரம்பிச்சதுமே டயர்ட் ஆயிட்டான். சுத்த பஃபூன்மா. அனு, நாளைக்கு உனக்கு புருஷனா வரப்போறவரு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வெரி ஃபன்னி. ஆகாட்டு, நாளைக்கு தானே புருஷன், இன்னைக்கு இல்லையே. நினைச்ச நீங்க 2 பேரும் இப்படிதான் ஏதாவது ரொம்ப பேசுவீங்கன்னு நினைச்சேன். இல்லன்னா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காதே. இன்னைக்கா இருந்தானா நாளைக்கா இருந்தானா வரப்போற புருஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. கடமையோ மடமையோ, இப்படி ஒரு சோப்லாங்கி பையன் எனக்கு மாப்பிள்ளையா வருவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு சோப்லாங்கின்னு சொல்றவன் நாளைக்கு ஒரு நாளைக்கு டிப் டாப்பா வருவான் பாருங்க. எப்படி இந்த ஆடி போய் அவனி வந்தா டிப் டாப்பா வருவான் அந்த கலவணி பையன் மாதிரியா? கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அதுக்காக நீ இப்படி பத்ரகாளி மாதிரி கண்ணெல்லாம் உருட்டாத. நான் உன் வழிக்கே வரேன். ஒருவேளை நீ எதிர்பார்த்தபடி அவன் டிப்டாப்பா பாடியோட வரலனா கல்யாணம் கேன்சல், அவ்வளவுதான். விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ஹலோ மேம், சொல்லுங்க. Where are you now? மேம், நான் வீட்ல தான் இருக்கேன். ஓ, work from home ஆ? இல்ல மேம், நான் ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். லீவ் போட்டிருக்கியா? யார்கிட்ட லீவ் அப்ரூவல் வாங்குன? மேம், அது வந்து நான் சார் கிட்ட. வாட் வந்து போய்? சாரா? சார் நான் சொன்னேன். அது இல்ல மேம், லீவ் அப்ளிகேஷன் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். இந்த பாரு, அதெல்லாம் முடியாது. நேர்ல வந்து கொடுத்துட்டு போ. ஓகே மேம். மீரா மேம் ஃபோன் பண்ணிருந்தாங்க.
லீவ் அப்ளிகேஷன் ஆபீஸ்க்கு நேரா வந்து கொடுக்க சொன்னாங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏய், ஆபீஸ் ஓனரே இங்க தானடி இருக்காரு, அவர்கிட்ட தர வேண்டியதானே? நான் இங்க இருக்கிறதால ஆபீஸ் பொறுப்பெல்லாம் மீரா கிட்ட இருக்கு. சோ அதனால அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஆமாமா, மீரா மேம் கிட்ட தான் கொடுக்கணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ரூல்ஸ். ஏய், நகை கடைக்கு நகை வாங்க போணுமே. அம்மா, ஆபீஸ்ல எனக்கு 10 நிமிஷம் வேலை தான். நீங்க எல்லாரும் அங்க போங்க, நான் டைரக்டா வந்துடுறேன். பை சார். பை. See you, டாடா. டாடா, பை மா. அப்பாவும் பொண்ணு ஏன் பிர்லாவை மட்டும் சும்மா விட்டீங்க? அவர் என்ன பாவம் பண்ணாரு? பாவம். ஓஹோ, டாட்டான உடனே பிர்லான்னு ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஜோக் அடிக்கிற. பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டி பயங்கர இன்டெலிஜென்ட். நீ அறிவாளி அறிவாளி அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். நீ எவ்வளவு ஐஸ் வச்சாலும் உனக்கு கேசரி கிடையாது. ஏய் புஷ்பா, புஷ்பா, புஷ்பா. இப்போ எங்க போறோம்? டி நகர்ல இருக்கிற நகை கடைக்கு வாங்க, என் கார்ல போலாம். வேணாம் சார். இன்னைக்கு கார் இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டோம்னா லைஃப் லாங் எங்களால அதுல போக முடியாதுல்ல. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். கையில காசு வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கு. இல்ல சார், அனு கொடுத்திருக்கா. புஷ்பா, அப்படியே ரகுபதி சார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். அவங்கள எதுக்கு? மாப்பிள்ளைக்கு தான் செயின் எடுக்க போறோம். பணம் வேற குறைச்சலா இருக்கு. அவங்க வந்தா கூடுதலா இருக்கு, குறைச்சலா இருக்குன்னு ஏதாவது சொல்லி மனசுல ஏதாவது வச்சுக்க போறாங்க. நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க சார். சூர்யா சார், நீங்க உங்க கார்ல வந்துருங்க. நானும் புஷ்பாவும் ஆட்டோல வந்துடும். ஓ, நீங்க மட்டும் காத்தோட்டமா ஆட்டோல வருவீங்க, நான் கார்ல வரணுமா? நானும் உங்க கூட ஆட்டோல வரேன். சரி. ஏய், ஆட்டோ பிடி, ஆட்டோ பிடி. என்ன பிடிக்கிறது? அதான் வருதே ஆட்டோ. ஆட்டோ, ஆட்டோ நிறுத்துப்பா. சார், எங்க சார் போனோம்? டி நகர். ஏறுங்க சார். ஏறு. கொஞ்சம் உள்ள போ. நீங்களே ஏறுங்க சார். நீங்க ஏறுங்க. தள்ளுமா, இன்னும் கொஞ்சம் தள்ளு. இதுக்கு மேல என்ன தள்ளுறது? கரெக்டா தான் உட்கார்ந்திருக்க. இல்லன்னா ஆட்டோ பிடிச்சு தொங்கிட்டு தான் வரணும். கொஞ்சம் சார், அந்த 2 ரூபா பட்டி தானே நீங்க? 2 ரூபாவா? அதான் மொபைல் ரீசார்ஜ் 8 ரூபான்னு அலோன்ஸ் பண்ணீங்களே, அந்த சூரியடெல் கம்பெனி அவர் தானே நீங்க? நீங்க என்னமோ குழம்பு போயிருக்கீங்க. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் அதுல 4வது ஆள். நீங்க 3வது ஆளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம் நிறைய இருக்கு சார், நீங்க உள்ள வாங்க. எங்க இடம் இருக்கு? உட்காரவே இடம் இல்லையே. நீ நல்லா கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார்ந்தா போதும். நல்லா போ, போ முன்னாடி போ. பரவாயில்லம்மா சார், நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்துங்க சார். சார், இருந்தாலும் சார் உங்க முகம் எங்கேயோ பறிச்சப்பட்ட மாதிரி இருக்கு சார். நீங்க டிவில ஏதாவது வந்திருக்கீங்களா? நான் டிவில வந்ததும் இல்ல, டிவியை பார்த்ததும் இல்ல. சார், தமாசா பேசுங்க சார். டிவி பார்க்க யாருன்னா இருப்பாங்களா சார்? ஹலோ, இப்போ நீங்க வண்டி எடுக்கிறீங்களா இல்ல நான் இறங்கி நடந்த டி நகர் போட்டுக்கோ? சார், கோச்சிக்காதீங்க சார், இப்போ இதை எடுத்துறேன். சீக்கிரம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. தள்ளி உட்காரு. அனு மேடம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அங்க உங்களுக்காக ஜுவல்லரி ஷாப்ல வெயிட் பண்றாரு. அது வந்து பங்கஜ் சார் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அனு மேடம் கேட்டுட்டு இருந்தேன். இங்க வேற என்ன பண்ணுவாங்க பங்கஜ்? அவங்க வேலையா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அனு மேடத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அவங்களுக்கு லீவ் வேணும் இல்லையா? அதுதான் விசாரிச்சிட்டு. பங்கஜ், எல்லாரை விடவும் இவங்க கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தான் நிறைய தெரியும் போல இருக்கு. வாட்ஸ்அப் பங்கஜ். எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாலும் தெரிஞ்சவனுக்கு 40 கண்ணுன்னு. நான் நாலும் தெரிஞ்சவன் மீராஜி. இவங்க லீவ் லெட்டர் கொடுக்க வந்தப்பவே நான் ஆபீஸ் வாசல்ல வச்சு பார்த்தேன். வாவ், தட்ஸ் வண்டர்ஃபுல் பங்கஜ். அப்படின்னா உங்களுக்கு சந்திரா சார் இங்க இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கணுமே. சந்திரா சாரா? ஆமா பங்கஜி, அவரு இன்சார்ஜ் எடுத்த பின்னாடி how could I not obey his orders? சந்திரா சார் இவங்க லீவ் அப்ளிகேஷனை அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சோ அவரு அப்ரூவ் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு லீவ் கிடைக்காது. பாவம். This is not good, மீராஜி. Not good. Not so good.
அனு மேம், நீங்க என்ன திருஷ்டி பொம்மை மாதிரி அப்படியே வாயை பொளந்துட்டு நிக்கிறீங்க? உங்க லீவ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ அது அப்ரூவ் ஆகுற வரைக்கும் ஐ அம் afraid you have to be here. So keep working. பணத்தை எங்க வச்சேன்? சார் சார் இருங்க சார், நான் கொடுக்குறேன். சார் பணம் வாங்கிக்கங்க. சார் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், பிசினஸ் மேன் சூர்யா பிரகாஷ் தானே நீங்க? அப்பத்துல மண்டே போட்டு குறைச்சிக்கிட்டே இருந்தேன் சார் நான். இப்பதான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. சார் சொல்லுங்க சார், சூர்யா பிரகாஷ் தானே நீங்க? எங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு, கொஞ்சம் காசை வாங்கிக்கங்க, மிச்சத்தை கொடுங்க. சார் வாங்க சார் போலாம். சார் 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 நீங்க எவ்வளவு பேர் ஆள் நீங்க? நீங்க என் ஆட்டோல ஏறி வந்தீங்கன்னு சொன்னா யாரு நம்புவா? வீட்லயும் ஷான்லயும் சொன்னா நம்ப மாட்டாங்க சார். அவங்களெல்லாம் காட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் சார். ஆனா என்ன ஆளியா நீ? சும்மா அவருதான் இவரு இவருதான் அவருன்னு கேள்வி கேட்டு தொணப்புற. உனக்கு என்ன ஹோட்டல்ல வந்தது காசு கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன கிளம்புவியா? விடுங்க, பரவாயில்ல. நீங்க சொன்னது சரிதான். நான் சூரிய பிரகாஷ் தான். நான் என் சொந்த வேலையா வந்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. பட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஐபிஸ் யாராவது வெளியில வரத பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். சரிங்க சார், எடுத்துக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ஆனா ஒண்ணு சார், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திலும் ஒரு தடவை தான் சார் வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நன்றி சார். சார் வாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். உங்களால எப்படி எல்லாருடைய எண்ணங்களையும் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்க முடியுது? ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவரு மனசு கூட சங்கடப்படக்கூடாதுன்னு கரெக்டா யோசிக்கிறீங்களா? யுவர் கிரேட். சூப்பர் சார். நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். இந்த பணம் வசதி இதெல்லாமே என் அடையாளமா மாத்தினது மற்றவங்க தான். மற்றபடி இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இந்த நல்ல குணம் தான் சார் உங்களை இந்த உயரத்தில் வச்சிருக்கு. ஆனா எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் சார். என்ன சார், அணு கல்யாணத்துக்கு நீங்க எதுவுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் ஏன் இந்த ஆட்டோ சார்ஜ் எடுத்து நிட்டுறீங்க? ஆட்டோ சார்ஜ் தானே சார், அதுல என்ன இருக்கு? அணு சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்க உங்க பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்து எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சாதாரண மனுஷனா எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்கல்ல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அணு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கான். சுப்பு, ஏன் அனு இன்னும் காணோம்? கடை வாசல்ல தானே காத்துட்டு இருக்கேன்னா? ஆமா இல்ல, என்னால வந்திருக்கணுமே. ஒருவேளை கடை உள்ள நமக்காக காத்துட்டு இருக்காளோ என்னவோ. நான் போய் பார்க்கவா? போய் பார்த்துருவா. இன்னைக்கும் அவசியமா ஆபீஸ் போகணுமா என்ன? இல்லங்க, லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி தான் ஆபீஸ் போனா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? எங்கண்ணா இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ அம் சூப்பர் ஃபைன். ஆனா நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். மீராவை பாத்துக்க சொல்லியிருந்தேனே. ஏயா, ஆனா அவளால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியலண்ணே. அதான் அந்த புது பொண்ணானும் அவ இருக்காலண்ணே. நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு லீவ் போட ஆரம்பிச்சிட்டானே. கல்யாணம் கல்யாணம்னு கதையெல்லாம் விட்டானே, விடுவேன நானு. போய் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி அமுச்சு விட்டேன். அண்ணே, நான் பண்ணது கரெக்ட் தானே? நீ சரியா தான் பண்ணிருக்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகேண்ணே, பாய்.
சார் என்னாச்சு சார்? அனு இப்ப வந்துருவாள்ல? இன்னும் எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துட்டு இருக்கணும்? அனு வரும்போது வரட்டும் சம்பந்தி. நம்ம போய் தாலி செயின் பார்த்துட்டு இருக்கலாமே. அதான் சம்பத்து கூட இருக்காங்கல்ல, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அது அனுக்கும் பிடிக்கும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா சரிங்க. ஏன் அவசரப்படணும்? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது வெயிட் பண்ணலாம்ல. சுப்பு சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறத சொல்லுங்க. நாங்க என்ன வெட்டியாவா இருக்கோம்? சுப்பு, நீ கொஞ்சம் சும்மா இரு. அண்ணன், இந்த காலத்துல காலேஜ் பசங்களோட டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம ரம்யாவை கூட்டிட்டு வந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, அனு வர்ற வரைக்கும் இங்க இருக்க தாலி செயின் டிசைன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும். சரியா? வாங்க வாங்க. எல்லா இடத்துலயும் இவன் தான் முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த பொண்ணை கரெக்ட் டைமுக்கு அனுப்பணும்னு தோணல இவனுக்கு. இவன் ஆபீஸ் தானே, இதுல லீவ் லெட்டர் கொடுக்க ஆபீஸ் வரைக்கும் போகணுமா அனு? இந்த ஆள் பண்ற எல்லாமே ஏடா கூட ஏகாம்பர வேலையா தான் இருக்கு. இங்க பாருங்க, பொறுமையா இருங்க. நீங்க தானே சொல்வீங்க காரியம் தான் முக்கியம்னு. அதனால கொஞ்சம் கோவப்படாம இருங்க. சரி சரி, வா போலாம். யா ஐ நோ தட். எல்லாத்துலயும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். லிசன், இட்ஸ் மை ஆர்டர். எங்கெல்லாம் சந்திர பிரகாஷ்னு இருக்கோ அங்கெல்லாம் சந்திர பிரகாஷ்னு சேஞ்ச் பண்ணிடணும். பி ரா கா சு. யூ கெட் தட்? நீங்க முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. we will see later. got it? சார், மே கம் இன்? நீயா? என்ன வேணும் உனக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லையா? சார் இல்ல, அது வந்து கோ 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 போய் எல்லா வேலையும் பாரு போ. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சில சமயம் ரூல்ஸை விட சூழ்நிலைக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும் சார். சரிதானே சார்? என்ன என்ன கிளாஸ் எடுக்கறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். என் சிச்சுவேஷனை உங்களுக்கு புரிய வைக்க தான் சார் வந்தேன். சார், உங்களுக்கு மல்லம்மா கதை தெரியுமா? கதையா? ஆமா சார். சித்ரதுர்கான்னு ஒரு கோட்டை, அதுல 19 வாசல் இருக்கும் சார். அதுல ஒரு வாசல் பேரு மல்லம்மா வாசல். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு சார். வேலை நேரத்துல இப்ப எதுக்கு எனக்கு தெரியாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்ல சார், நீங்க கோபப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கதை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். சித்ரதுர்கான்னு ஒரு கோட்டை இருந்துச்சு சார். அந்த கோட்டைக்கு 4 திசையிலயும் ஒரு வாசல் இருந்துச்சு. போர் சமயத்துல உதவிட்டோன்னு அந்த வாசல பெருசா கட்டி வச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா, நீங்க அந்த பாகுபலி படம் பார்த்திருப்பீங்கல்ல சார், அதுல வர அரண்மனை கோட்டை வாசல் மாதிரி செம்ம பிரம்மாண்டம். அந்த கோட்டைய ஆண்டுட்டு இருந்த ராஜா ரொம்ப நல்லவரு சார். அதே சமயம் ரொம்ப கண்டிப்பானவரும் கூட. ஒவ்வொரு நாளும் பொழுது சாயும் சமயத்துல கோட்டை வாசல் எல்லாம் மூடணும்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. மூடியாச்சுன்னா யாரு வந்தாலும் சரி கதவை திறக்க கூடாது. கோட்டைக்குள்ள யாரையும் விடவும் மாட்டாங்க. அந்த ஊர்ல பால் விக்கிற பொம்பளை ஒருத்தி இருந்தா சார். சுத்தப்பட்டு ஊருக்கெல்லாம் போய் பால் வித்துட்டு அவ பொழுது சாயறதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்துருவா. அவ ஒரு நாள் வர லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கோட்டை வாசல மூடிட்டாங்க சார். அவ எவ்ளோ கெஞ்சியும் அங்க இருந்த ராஜாவோட காவலர்கள் அவளை உள்ளேயே விடல. ஆனா அவ கோட்டைக்குள்ள இருக்கிற தான் வீட்டுக்கு அவ போயே ஆகணும். ஏன்னா அவளோட 1 வயசு பையன் பசியோட பாலுக்காக காத்துட்டு இருப்பான். அது பெரிய கோட்டை வேற சார். அது சுத்தியும் பெரிய மதில் சுவரு. என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. தான் குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த பால்காரி என்ன ஆனாலும் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தா சார். அந்த ராத்திரி நேரத்துல கோட்டை மதில் சுவர்ல ஏறி அந்த பக்கமா குதிச்சுட்டா. வீட்டுக்கு போய் தான் மகனுக்கு பாலும் கொடுத்துட்டா.
இதெல்லாம் இப்ப எதுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்க? சார் கதை இன்னும் முடியல. எப்படியோ அந்த பால்காரி கோட்டை ஏறி குதிச்சது அந்த காவல்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை கைது செஞ்சுட்டு போய் ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா சார்? என்ன பண்ணிருப்பாரு? பண தப்புக்கு தண்டனை கொடுத்திருப்பாரு. அதுதான் இல்ல சார், தண்டனைக்கு பதில் அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க. பரிசா? ஆமா சார். ஏன்னா ராஜா ரொம்ப நியாயமானவரு. பால்காரி தான் குழந்தைக்காக கோட்டை சுவர் மேல ஏறி குதிச்சது தப்பு இல்ல, ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பால்காரியோட அன்பையும் தைரியத்தையும் மெச்சின ராஜா அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க சார். அது மட்டும் இல்ல சார், இனிமே பால் விக்கிறவங்க ஊர்ல இருந்து வெளியே போய் வியாபாரம் செய்யற எல்லாருக்கும் ராத்திரி ஊருக்குள்ள வர்றதுக்கு வசதியா கோட்டை வாசல் எப்போ திறந்தே இருக்கட்டும்னு அன்னைக்கே உத்தரவு போட்டாரா சார். இது நிஜமா நடந்த கதையா இல்ல கர்ண பரம்பரை கதையான்னு தெரியல சார். என்னவா வேணா இருக்கட்டும் சார், இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல சார். ராஜாக்கு ரூல்ஸை விட ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருக்கும். ஆமா சார். எனக்கு என்னமோ இந்த கதைய முன்னாடி கேட்ட மாதிரி தோணுது. உங்க அம்மா சொல்லிருப்பாங்க சார். சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னல சார். எனக்காக எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். கல்யாண வேலை செய்ய என்னை விட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு வேற யாரும் கிடையாது சார். அதுக்காக தான் சார் நான் உங்களை அந்த கதையில வர ராஜாவா நினைச்சு கேக்குறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சரி, நீ போலாம். சார். எஸ். சார், நான் நிஜமாவே போலாமா? எஸ், யூ கேன் லீவ் நவ. Thank you so much சார். என்ன கிளம்பலையா? என்னோட ஃபோன். சாரி. என்ன அப்புறம் உங்க அம்மாட்ட சொல்லு, சந்திர பி ரா கா சு சார் போ சொல்லிட்டாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லு. சரிங்க சார். அப்படின்னா என் லீவ் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்குவா சார்? எஸ், அக்செப்டட். தேங்க்யூ சார். அனு, advanced married life. All the best. Thank you sir. யோ, என்னையா வேணும் உனக்கு? தள்ளி போயா. சார், அது ஒரு பைத்தியம் சார். வாங்க சார் போயிடலாம். சார், நாம அப்படி போயிடலாம் சார். சார், நீங்களும் பின்னாடி வாங்க சார். புஷ்பா,
கட்டுற சமயம் பார்த்து எவ்ளோ பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுருக்கு தெரியுமா? பொண்ணுக்கா? யூ மீன் ரியலாவே நாட்டுல அப்படிலாம் நடக்குதா? ஆமா சார், ரீல்ல மட்டும் இல்ல, ரியல்ல கூட இந்த மாதிரி நடக்குதே. இப்போ ரீல் எது ரியல் எதுனே சொல்ல முடியாது சார். நாட்டுல நடக்கிறத அச்சு அசலா சினிமா ஸ்கிரீன்ல பாப்போம். பிலிம்ல காட்டுறது நம்ம பக்கத்து வீட்ல கூட நடக்கும். லவ்வுக்கு நோ பவுண்டரி சார். ஐ see. இப்போ இந்த தெரு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல போகணும்னா இந்த வீட்டை தாண்டி தான் போகணும். இப்போ ரைட்ல போறதா லெஃப்ட்ல போறதா? நான் எப்பவுமே ரைட் தான் சார். ஓகே. லவ் பத்தி பேச ஆரம்பிச்சாலே அப்படிதான் சார். எங்க போறோம், எவ்வளவு தூரம் நடக்கிறோன்னு எதுவுமே தெரியாது. மனசுக்குள்ள லவ் வந்துட்டாலே மணிக்கணக்கா நடக்க தோணும், கவிதைலாம் எழுத தோணும், பாட தோணும். அட சும்மாவே வானத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அப்படியா? லவ் ஸ்டோரியில லாஜிக்கே பார்க்க கூடாது சார். ஏன் தெரியுமா? நிஜ லவ்ல லாஜிக்கே கிடையாது சார். பிகாஸ் லவ் இஸ் a மேஜிக் சார். இத ப்ரூவ் பண்றது தான் ரொமான்டிக் சினிமாவோட நோக்கமே. அதனால தான் ஹீரோவும் ஹீரோயினும் லவ்ங்கிற பேர்ல என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் நமக்கு பிடிச்சு போயிடுது. லவ்வர்ஸ் போட்டோவை காஃபில கரைச்சு குடிச்சாலும் பிடிக்குது, ரயில் பின்னாடி கிறுக்குனாலும் பிடிக்குது, ரெண்டு பேரும் கேன்சர் வந்து காதலிச்சாலும் பிடிக்குது. அவ்வளவு ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ திரும்ப வந்து காதலிச்சாலும் பிடிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ்ல இருக்கிற ஒரு பியூட்டி தான் சார். அனு, இன்னைக்கு உங்க அம்மா செஞ்ச இட்லி ஃப்ரை செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஆமா சார், அவங்க பண்ற இட்லி ஃப்ரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களே. டூத் பிரஷ்லாம் வேஸ்ட் பண்ணாம க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். தேங்காய் பாட்டில் எல்லாம் காலியானதும் அதை டிசைன் பண்ணி ஷோகேஸ்ல வச்சிருவோம். கேலண்டர் டேட்டு கூட கிழிச்சு வீசறது இல்ல, அதுக்கு பின்னாடி காலியா தானே இருக்கும், அதை சின்ன நோட் பேடா யூஸ் பண்ணிப்போம். வாவ். ஆமா சார், இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஐம் ஜஸ்ட் திங்கிங், நம்ம ஏன் நம்ம கம்பெனிலையும் இந்த மாதிரி செய்யக்கூடாது? நிச்சயம் செய்யலாம் சார். இப்ப நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற பிளாஸ்டிக் கவரை கூட ரீசைக்கிள் பண்ணி திரும்ப யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். அதுல இருந்து தார் ரோடு போடுறது கூட கண்டுபிடிச்சிருக்காங்க சார். பேப்பரை ரீயூஸ் பண்றதால மரங்களை வெட்டுறது குறைஞ்சிருக்கா சார். எல்லாத்தையும் இப்படி திரும்பவும் ரீயூஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை வளர்க்கறது எல்லாத்துக்கும் நல்லது சார். ட்ரூ. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லா பெரிய கம்பெனிஸும் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. காமெடி என்னன்னா, இதெல்லாம் எவ்வளவு வருஷமா நம்ம வீட்டு பெண்கள் வீட்லயே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குடும்ப தலைவியா இருக்கிற ஒரு அம்மாவை ஒரு வகையில மல்டி டாஸ்கிங் மாடல்னே சொல்லலாம். காலையில இருந்து ராத்திரி வர she is unstoppable. இப்ப வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்க, they really go crazy. இப்போ உதாரணமா உன் கல்யாணத்தை எடுத்துக்க. எத்தனை வேலைங்க, எல்லாரையும் கூப்பிடணும், சமையல்காரனுக்கு சொல்லணும், பத்திரிக்கை அடிக்கணும், வந்தவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து ரூம் வரைக்கும் போய் அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கவனிக்கணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு சமையல்காரன் கிட்ட என்னென்ன ஐட்டம்லாம் டிமாண்ட்ல இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு ஐட்டம் சீக்கிரம் காலி ஆயிட்டா வேற அவசர ஆல்டர்னேட் என்னன்னு கைட் பண்றதுல இருந்து எப்படி பரிமாறணும்னு சொல்ற வரைக்கும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஏகப்பட்ட வேலைங்க இருந்தாலும் எந்த கஷ்டத்தையும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்தி முடிப்பாங்க. வீட்டுல மத்த வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு, சமையல் செஞ்சுக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த அம்மாக்கள் பண்ற நிர்வாகம் இருக்கே, பா, ஜஸ்ட் கிரேட். அம்மான்றது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி, பலதும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். ஐ திங்க் ஒரு பொண்ணு இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறதுல இருந்து ஒரு அம்மாவா தான் தன்னை நினைக்கிறான். அந்த அன்பு காட்டுற விஷயத்துல பெண்கள் நிச்சயமாவே கிரேட். பின்ன தாய் குலம்னா சும்மாவா? ஆட்டோ,
ரம்யாம்மா வாங்க வாங்க. என்னாச்சு ரம்யாம்மா? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கடையில தொலைஞ்சு போன செயின் தான் உடனே கிடைச்சிருச்சே, அப்புறம் என்ன? அது இல்ல, அதை விட பெரிய விஷயம். என்னது? ஆமா, சூர்யா சாரும் அனுவும் எங்க? செயின் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. 2 பேர் மட்டுமா? ஆமா. இது சரியா படுதா உங்களுக்கு? அப்படின்னா? இல்லங்க, கல்யாண நிச்சயமான பொண்ணை இப்படி சூர்யா சார் கூட தனியா அனுப்புறீங்களே, இது உங்களுக்கு சரியா படுதான்னு கேக்குறேன். என்ன ரம்யாம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் பேசல அனுமா, என் காதுல விழுந்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். காலனி முழுக்க இருக்க வாயெல்லாம் கூட இத பத்தி தான் பேசுது. அவங்க ஒவ்வொருத்தர் வாயும் உங்களால போய் மூட முடியுமா? இங்க பாருங்க புஷ்பா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு பொண்ணை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். உயிரை விட மானம் முக்கியம் இல்லையா நமக்கெல்லாம்? நகைக்கடையில தாலி கட்ட போற பையன் சம்பத் பக்கத்திலே நிக்கிறான். இந்த சூர்யா சார் என்னவோ அண்ணு மேல விழுந்து வழியறாரு. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் கூட சரியா படல. சிச்சே ரம்யாம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. சூர்யா சார் ரொம்ப நல்லவரு. அவர் மனசுல உதவி செய்யணுங்கிறத தாண்டி வேற எதுவும் இல்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் அப்படி யோசிக்கல புஷ்பா. ஆனா இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சிக்கலாயிடும். இப்பவே சொல்லிட்டே பாத்துக்கங்க. அப்புறம் என்கிட்ட நீங்க வருத்தப்படக்கூடாது. ஐயோ, சம்பந்தி கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. தப்பா நினைச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா பெரிய வில்லங்கமா போயிடும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. என்கிட்ட கை கூப்பி ஒன்னும் ஆக போறது இல்ல புஷ்பா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது அனுவ சூர்யா சார் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்க. அப்பாடா, நல்ல வேலை பைத்தியக்காரன் இங்க இல்ல. காலையில ரொம்ப பயந்துட்டேன் சார் அந்த பைத்தியக்காரனை பார்த்து.